வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் நாங்கள் உயர் நார்ச்சத்து உணவுகள் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் இப்போது யூடியூபில் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றிய பல வீடியோக்கள் வருகின்றன. இது நல்லது. நோயாளிகள் உணவு சாப்பிடும்போது உயர் நார்ச்சத்து உணவுகளை சாப்பிட வேண்டும். இதனால் கிட்னி நோயாளிகளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும், என்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் விவாதிக்க போகிறோம். அதனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? வாங்க தொடங்கலாம். உயர் நார்ச்சத்து உணவு எந்த மனிதனுக்கும் நல்லது. சரி, ஆனால் கிட்னி பில்டர் நோயாளியின் உடல் ஒரு சாதாரண உடலாக இல்லை. இப்போது அவரது உடலில் சில விஷயங்கள் நடக்கின்றன. அதற்காக நாங்கள் கவனமாக உணவு மற்றும் பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிட்னி பில்டர் நோயாளிகள் மிகவும் அதிக புரத உணவுகளை சாப்பிட முடியாது. கோழி சாப்பிட முடியாது, மீன் சாப்பிட முடியாது. அவர்களுக்கு இதை சாப்பிடக்கூடாது. அவர் எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறாரோ அவ்வளவு அதிகமாக அவர் சாப்பிடுவார். இப்போது நாம் உயர் நார்ச்சத்து உணவுகள் பற்றி பேசினால், நாங்கள் உயர் நார்ச்சத்து உணவுகளை எங்கு பெறுவது என்பதை பார்க்க வேண்டும். அதனால் முதலில் உங்கள் திரவங்கள், காய்கறிகள், சியா விதைகள், உலர்ந்த பழங்கள் ஆகியவை உள்ளன. நார்ச்சத்து அனுமதிக்கப்பட்டது, தடை இல்லை. ஆனால் நாம் சாப்பிடும் பொருளில் நார்ச்சத்துடன் கூட இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். நாங்கள் நார்ச்சத்துடன் என்ன இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் நமது நார்ச்சத்துகள் 2 வகை உள்ளன, கரையக்கூடியதும் கரையக்கூடிய அல்லவாகவும். எடுத்துக்காட்டாக யாராவது சொன்னால், நீங்கள் நார்ச்சத்திற்காக காடோ சாப்பிட வேண்டும், அது கரையக்கூடிய நார்ச்சத்து. ஆனால் கார்கள் உள்ளே பாதுகாப்பு அளவையும் சேர்க்கிறது, அது உங்கள் உடலுக்கு பாதிப்பாக இருக்கலாம். வாழைப்பழத்தை அனைவரும் சாப்பிடுவது போல் வாழைப்பழம் செய்து மற்றவர்களும் சாப்பிடுவார்கள். வாழைப்பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது, ஆனால் அதன் பாதுகாப்பு அளவும் அதிகமாக உள்ளது. நார்ச்சத்திற்காக வாழைப்பழம் சாப்பிடலாம், ஆனால் பாதுகாப்பிற்காக ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதை கொண்டு தொடங்கலாம். நார்ச்சத்து உணவிற்காக தனியாக திட்டமிட தேவையில்லை. காய்கறிகள் நார்ச்சத்து கொண்டவை. காய்கறிகளின் அளவை அதிகரித்தால் உணவு தானாகவே நார்ச்சத்து ஆகிவிடும். உங்கள் சமையலறையில் உள்ள அனைத்து காய்கறிகளும் உயர் நார்ச்சத்து கொண்டவை. நினைவில் வையுங்கள். சரி, அதனால் நீங்கள் உங்கள் உணவில் காய்கறிகளின் அளவை அதிகரித்தால் உங்கள் உணவு தானாகவே உயர் நார்ச்சத்து ஆகிவிடும். உங்கள் ரொட்டியில் நீங்கள் சாதாரண ரொட்டியை சாப்பிடினால் அதில் நார்ச்சத்து அளவு குறைவாக இருக்கும். ஆனால் அதில் நான் கொழும்பை கருத்து சேர்த்தால் அல்லது கொஞ்சம் கத்தரிக்காய் கருத்து சேர்த்தால் அந்த ரொட்டி உயர் நார்ச்சத்து ஆகிவிடும். அதனால் இந்த உயர் நார்ச்சத்து ரொட்டி நீங்கள் தினமும் எவ்வளவு விரும்பினாலும் சாப்பிடலாம், எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் சாதாரண ரொட்டியின் சுவை கூட மாறிவிடும். அது மேலும் ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவும் ஆகிவிட்டது. உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த சிறிய மாற்றம் உங்கள் உடலில் அதிக அளவில் நார்ச்சத்தை கொண்டு வரும். அதோடு விட்டமின்கள், மில்ஸ் முழு உடலிலும் பரவுகிறது. மேலும் உடலில் எந்த வகையான குறைபாடு ஏற்படுவதும் இல்லை. 2வது விஷயம், நீங்கள் உணவை அடிக்கடி மாற்றக்கூடாது. நாங்கள் அடிக்கடி கூறுகிறோம், காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டும். அதில் பெத்தா, கத்தரிக்காய், கேரளா ஆகியவை உள்ளன. வீட்டில் உள்ள அனைத்து காய்கறிகளையும் அதில் சேர்க்கிறார்கள். இப்படி 2 வகை காய்கறிகள் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. ஒன்று உலர்ந்தது மற்றும் மற்றொன்று ஈரமானது. உலர்ந்த காய்கறியில் நீங்கள் மிக்ஸ் வெஜிடபிள் என்ற எண்ணம் வந்துவிடும். மேலும் நாம் ஒரு பொருளை சாப்பிடுகிறோம், அது மிகவும் சுவையானது மற்றும் அதில் மிக்ஸ் வெஜிடபிள் சேர்க்கப்படுகிறது, அது சாம்பார். இந்த சாம்பாரை நீங்கள் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை தினமும் சாப்பிட விரும்பினால் தினமும் சாப்பிடலாம். அதில் எந்த தடையும் இல்லை. நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இதில் குளிர்ச்சி தருவதற்காக புளி சேர்க்கப்படுகிறது. அந்த புளியை எடுத்துவிட்டால் அங்கு மாதுளை விதைகள் இருக்கும், அதை சாப்பிட தொடங்குங்கள். அதனால் புளியின் சாம்பாரில் உள்ள எதிர்மறை தாக்கம் அனைத்தும் நீக்கப்படுகிறது. இதனால் உங்கள் உடலில் என்ன நடக்கிறது என்றால், உயர் நார்ச்சத்து உணவு உண்டாகிறது. உங்கள் உடல் நல்ல முறையில் செயல்படுகிறது. நீங்கள் தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுகிறீர்கள். உங்கள் உடலில் உணவு நல்ல அளவில் செல்கிறது. நாம் மாலை நேரத்தை பற்றி பேசும்போது நோயாளியின் மற்றொரு கோணத்தை பாருங்கள். டாக்டர் சார், தேங்காய் சட்னி சாப்பிடுங்கள் அல்லது தக்காளி சட்னி சாப்பிடுங்கள். ஆகவே நீங்கள் கிட்னி பிரச்சனை உள்ள நோயாளி என்றால் நீங்கள் தேங்காய் சட்னி அல்லது தக்காளி சட்னி பெறுவீர்கள். ஏனெனில் இந்த 2 சட்னிகளிலும் அல்லது காய்கறிகளின் அளவு அதிகமாக இருக்கிறது. இது உங்கள் உடலுக்கு ஆபத்தானது. அல்லது தக்காளி, இது கிட்னி பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் எந்த சட்னி இருந்தாலும், அது தக்காளி, மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய்,
அல்லது பருப்பு சட்னி என்றாலும் அவற்றை நீங்கள் சாப்பிடக்கூடாது. எந்த வகை சட்னியையும் நோயாளி சாப்பிட முடியாது. ஒரு நோயாளி சொன்னா, இல்ல நான் சாப்பிடுவேன், சட்னிகள் சாப்பிடுவேன், நான் கூட சாப்பிடுவேன், கூட சாப்பிடுவேன், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு நோயாளியின் உடலில் 2ஆம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகிறது. அடுத்த நாளில் அவருக்கு இந்த சிரமம் ஏற்படலாம், அல்லது நோயாளியின் இரத்த அழுத்தம் அதிகமாகும், அல்லது நோயாளியின் உடலில் அதிக அளவில் வீக்கம் அல்லது நீர் நிரம்ப ஆரம்பிக்கலாம். உங்கள் உடலில் உப்பின் அளவு அதிகமாக இருந்தால் உடலில் 2 விஷயங்கள் நடக்கின்றன. இரத்த அழுத்தம் அதிகமாகும் அல்லது வீக்கம் ஏற்படுகிறது. மற்றும் உடலில் வீக்கம் இருந்தால் நீர் நிரம்புகிறது. உங்கள் நுரையீரல்களில் நீர் நிரம்பும் வாய்ப்பு உள்ளது. உடலில் மூச்சு எடுக்க சிரமம் ஏற்படலாம், மருத்துவமனை செல்லலாம். அதனால் உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க சட்னி அல்லது ஊறுகாய், போன்றவற்றிலிருந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முழுமையாக தொடக்கூடாது, ஏனெனில் இதை கொடுத்த சிக்கல்கள் ஏற்படலாம். இப்போது நாம் மீண்டும் எங்கள் தலைப்புக்கு திரும்புகிறோம். அதனால நாங்க காய்கறிகள் பத்தி பேசிட்டோம். இப்போது நாம் பழங்கள் பத்தி பேசுகிறோம். நாம் தேர்வு செய்ய வேண்டிய பழங்கள் எவை? கிட்னிக்கு நட்பு அப்படின்னு இருக்க வேண்டும். அதனால எவ்வளவு பழங்கள் காய்ச்சிய நிலையில் சாவராக இருக்கின்றன, அவை பழுத்தால் இனிப்பாக மாறும். அவற்றை தயாரிக்கவும் பச்சை மாம்பழம் போல புளிப்பாகவும் பழுத்ததாகவும் இனிப்பாகவும் சாப்பிடக்கூடாது. இப்படி ஆரஞ்சு, மௌசாமி, கீனு போன்றவை அனைத்தும் புளிப்பான பழங்கள் என்று கருதப்படுகின்றன. திராட்சையும் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போது சில பழங்கள் உள்ளன, அவை காய்ச்சிய நிலையில் சாப்பிடும்போது கசப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கும், ஆனால் பழுத்தால் இனிப்பாக மாறும். எடுத்துக்காட்டாக கத்தரிக்காய் காய்ச்சிய நிலையில் சுவையற்றதாக இருக்கும். சுவையற்ற கர்பூசணி, ஆப்பிள் அல்லது ஜாம்பூல் ஆகியவை ஆகிவிட்டன. இவை சில உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எப்போது பழங்களை சாப்பிடுகிறீர்களோ அதன் அளவை அதிகமாக கையாளாமல் இருக்க முயற்சிக்கவும். ஒரு நோயாளி மாலு ரொட்டி சாதம் விலக்கினால் பழம் சாப்பிடுவேன் என்று சொன்னால் அந்த நோயாளி 100% நோயால் பாதிக்கப்படும். உடலில் இவ்வளவு பலவீனம் ஏற்படும். நோயாளியின் உடல் எடுப்பதற்கும் முடியாது, நடக்கவும் முடியாது. அதனால் சூரியனின் அளவு கிண்ணம் 1 பாத்திரமாகும். அதை நீங்கள் பராமரிக்கிறீர்கள் என்றால் அதனால நார்ச்சத்து, வைட்டமின்கள், மில்ஸ் எல்லாம் போய்விடும். உங்கள் உடல் நல்ல முறையில் செயல்படும். இதற்கு பிறகு நாம் தானியங்கள் பற்றி பேசுகிறோம். இப்போது நம்ம விளையாட்டில் இருக்கிறோம், அதிகமாக சாதம் சாப்பிடுகிறோம். இன்றைக்கு பலவிதமான வகைகள் உள்ளன. எங்கள் சந்தையிலே புதிய புதிய வகையான விலை உயர்ந்த தானியங்கள் வருகிறன. அவற்றை மிகவும் நல்ல முறையில் விளம்பரம் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தானியங்களை நீங்கள் சாப்பிடலாம், ஒவ்வொரு நாளும் இல்லையா? ஏனெனில் உங்கள் உடலில் கலோரி எங்கு செல்லும்? நீங்கள் மிகவும் உயர்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டால், சனா பருப்பு சாப்பிடுகிறீர்கள் அல்லது வேறு ஏதாவது சாப்பிடுகிறீர்கள், கோதுமை சாப்பிடவில்லை என்றால் உங்கள் எடை குறையும். என் போல ஒரு கொட்டையான மனிதனின் எடை குறையும். சரி, புரிகிறது, நான் கூடுதல் அளவு தரலாம். ஆனால் கிட்னி பில்டர் நோயாளி எடை குறைக்கிறானா என்றால் அது மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். நீங்கள் இல்லாமல் சில நேரங்களில் அது ஏற்படுகிறது. ஏன் அது ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். உங்கள் உடலில் எடை எங்கு இருந்து வருகிறது? உங்கள் மசில்களிலிருந்து, உங்கள் உடலில் கொழுப்பிலிருந்து, எலும்புகளிலிருந்து. உங்கள் உடல் எடை இழக்க ஆரம்பித்தால் உங்கள் உடலில் பலவீனம் வரும். இந்த பலவீனம் உங்களை மேலும் நோயாளியாக்கும். இன்னொரு விஷயம், இப்போது எந்த நோயாளியையும் யாரும் அறியவில்லை எப்போது டயாலிசிஸ் தேவைப்படும் என்பதை. இரண்டாவது விஷயம், இப்போது எந்த நோயாளியையும் யாரும் அறியவில்லை. டயாலிசிஸ் இப்போது அவசியம். மிகவும் தீவிரமான காய்ச்சல் இருக்கலாம். 300, 300, 304, 305, 100, 304 என்ற அளவுக்கு நோயாளி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். டாக்டர் சொல்கிறார். டயாலிசிஸ் நோயாளிக்கு குறைவாக இல்லை, நோயாளிக்கு தோன்றுகிறது. டயாலிசிஸ் செய்தால் எல்லாம் முடிவுக்கு வரும். அந்த வகையில் உங்கள் எடை மிகவும் குறைவாக, உடலில் மிகவும் அதிகமான பலவீனம் இருக்காதே, அத்தகைய நோயாளிக்கு எந்த அவசர நிலையிலும் கூட டயாலிசிஸ் செய்ய முடியாது. நீங்கள் நோயாளி உயிர் வாழ முடியாது, அது தாமதமாகிவிடும். எமர்ஜென்சிக்கு உடல் தயார் இல்லாவிட்டால் அது எமர்ஜென்சி முடிந்து விட்டது, நாம் காப்பாற்ற முடியாது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் உடலை எவ்வளவு சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டும், உங்கள் உணவுக்கு சமநிலையை பேண வேண்டும். சில விஷயங்கள் உள்ளன, அவற்றின் சில காரணங்கள் உள்ளன. நான் தேநீர் அல்லது காபி தயாரிக்கிறேன் என்றால் நான் விருப்பத்திற்காக மறுக்கவில்லை, அது எனது கட்டாயம். எனது கட்டாயத்தால் உங்கள் கருத்துக்களை எண்ணிக்கையிடாமல் நிறுத்துங்கள், அது எனது கட்டாயம். நான் உங்கள் உடலை முன்னேற்ற வேண்டும் அல்லது உங்கள் கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும். எனவே எனக்கு அதை நிறுத்த வேண்டும். நீங்கள் என்னுடன் சேர்ந்து செல்ல வேண்டும். அதனால் அந்த சிறிய சிறிய கட்டாயங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதில் சந்தேகம் இருந்தால்
அதை தெளிவுபடுத்துங்கள். ஆனால் தவறு, இதை செய்யாதீர்கள், தெரிந்து கொண்டு தவறு செய்யாதீர்கள், தெரியாமல் செய்த தவறு மன்னிக்கப்படும், ஆனால் தவறு எப்போதும் மன்னிக்கப்படாது. எனவே இந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. நான் இந்த வீடியோவில் கிட்னி பில்டர் நோயாளிகளுக்கு வரும் ஒரு கேள்விக்கு நாங்கள் பதிலளித்துள்ளோம். அதாவது அவர்கள் நார்ச்சத்தில் என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது. உங்கள் மனதில் டாக்டர் ஜானா என்றால் நீங்கள் சாப்பிட விரும்பும் பொருட்களின் ஒரு பட்டியல் தயாரிக்கவும். நீங்கள் எப்போது என்னிடம் வருகிறீர்கள், நான் உடனே சொல்லுவேன், இது சாப்பிட வேண்டும், இது சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிட வேண்டும், ஏன் சாப்பிடக்கூடாது என்பதை நான் அடுத்த 10 நிமிடங்களில் நீங்கள் என்னுடன் உட்காரும்போது சொல்வேன். இதனுடன் தொடர்வதற்கான அனுமதியை விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.